One is called trivial solution and another one is called infinitely many solution. Today, நம்ம பார்க்க போற problem 3x plus 2y plus 7z is equal to 0, 4x minus 3y minus 2z is equal to 0, and 5x plus 9y plus 23z is equal to 0. First step number 1, we are going to find a combined matrix called A comma B. What is A comma B? You have to write the coefficients 3, 2, 7, 4, minus 34, 0. நீங்க பிளஸ் பண்ணா போதும், ஏன்னா சிம்பிள்ஸ் மாறி இருக்குது. அதனால R3 பிளஸ் R1 போட்டாலே எல்லாமே என்ன ஆயிடும், உங்களுக்கு 0 ஆயிடும். அதுக்கப்புறம் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் கேட்டிருக்காங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கலான்னு போகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். எந்த இடத்துலன்னா எக்ஸ் உடனே ஸ்லோப்பே இருக்காது பாருங்க, டேஞ்சன்ட்டே இருக்காது. நம்மள அதுவே கொஸ்டின் கேக்குது பாருங்க, வாட் இஸ் த ஸ்லோப்னு சொல்லிட்டு நம்மளே கேக்குது. ஸ்லோப் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எந்த இடத்துலன்னா x equal to 0. இந்த இடத்துல ஸ்லோப்பே கிடைக்காது உங்களுக்கு. அதனால தான் நம்மளுக்கு கிரிட்டிக்கல் நம்பர் வந்து x is equal to 0 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருப்போம் இந்த சம்ல. இதோடைய பிளாக் போர்டு ஒர்க் நீங்க இன்னொரு வாட்டி செக் பண்ணீங்க. e power x by 1 minus e power x உடைய கிரிட்டிக்கல் நம்பர் x equal to 0 ன்னு போட்டிருப்போம். f dash x does not exist போறீங்கன்னா you can find the slope. ஸ்லோப் நம்பர்ஸ் வருது பாருங்க, இங்க ஸ்லோப்போட நம்பர்ஸ் வந்துருச்சு பாருங்க, பாசிட்டிவ். அப்போ இதுதான் கிராஃப். இந்த e power x by 1 minus e power x கிராஃப் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அதனால டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா என்னன்னு புரியாது. ஸ்லோப்பே கிடைக்காது ஒரு பாயிண்ட்ல, 0 என்ற பாயிண்ட்ல ஸ்லோப்பே கிடைக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4 எல்லாம் போகும்பொழுது ஸ்லோப்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க, ஸ்லோப்ஸ் பாசிட்டிவ் 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 வந்தா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். கீழே இருக்கிறத தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மேல இருக்கிறது தனியாகவும் கீழே இருக்கிறது தனியாகவும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் லிமிட். சின்ன கர்வாக இருக்குதுன்னா ஒரே ஒரு டேஞ்சன்ட் வரும், கொஞ்சம் பெரிய கர்வ்ஸாக இருந்ததுன்னா 2 டேஞ்சன்ட் 3 டேஞ்சன்ட் கூட வரலாம். அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் பிட்வீன் A comma B. இப்போ வாட் இஸ் ரோல்ஸ் தியரம்? ரோல்ஸ் தியரம் இஸ் a graph that must be continuous in the closed interval A comma B. It must be Hello everybody, welcome back to Crazy Max. நான் உங்கள் கருணாகரன். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பார்ட்டில் வேறு வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வெரைட்டி. அந்த ஃபஸ்ட்டு 2 வீடியோஸில் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கவுண்ட் பண்ணி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டு ஃபினிஷ் திஸ் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கொயர். In exercise number 1.4, sum number 1, the last subdivision, the fourth subdivision, solve using cram. அப்போ 3 minus 4 இந்த 1 by x வந்திருக்குது. வெறும் x இருந்ததுன்னா டெல்டா எக்ஸ்ன்னு போடலாம். இங்கே 1 by x இருக்கிறதுனால டெல்டா 1 by xன்னு போட்டுக்கலாம். அப்போ ஆன்சரும் நமக்கு 1 by x வரும், அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ், இது ஒரு -3, 7 4s are, இது ஒரு 28, இது ஒரு +16, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், ரைட்டா? அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 10 வந்திருக்கு நமக்கு. ப்ளஸ் ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, 7 3s are 21 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 4s are உங்களுக்கு 16 அப்படியே வந்துடும். உங்களுக்கு +5 30 70 -4 into 10 is -40, -60 140 -80. அடுத்தது -60 + 140 -80. அடுத்தது இங்கே 2 5s are 10 -40 + 30. அதுக்கப்புறம் 20 -80 + 60. அதுக்கப்புறம் 20 -80 + 60. அப்போ 60 - 60 becomes 0. 120 - 120. Intervals of monotonicities and local extremum of the following functions கேட்டிருக்காங்க.
இதுல 7.6ல 2ல first subdivision sum, just a graphical representation to understand the problem more. தியரிட்டிக்கலா blackboard ஒர்க் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ பார்த்துங்க. apart from this, to complement the blackboard work, இந்த கிராஃபை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு கர்வ் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஸ்லோப்ஸ் மாறுது, எப்படி உங்களுக்கு லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் கண்டுபிடிக்கிறாங்க, லோக்கல் முடியாது. ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் யூ ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ. இப்போ இதோடைய கிராஃப் நம்ம கையில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ நம்மளோட இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வல்ஸ் போட்டிருப்போம் பிளாக் போர்டு ஒர்க்கில், அந்த வீடியோ பார்த்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ், அப்போ நம்ம ஜென்ரலாக ஏதாவது ஒரு நம்பர் ஃபைன் கொடுத்துருக்காங்க f of x equal to, இதான் இதோட கிராஃப். இந்த ப்ளூ கலருக்கு தான் இதோட கிராஃப். இப்போ இதுல நம்ம என்ன செய்வோம்னா கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிப்போம். கிரிட்டிக்கல் நம்பர்ல f dash x போடும் பொழுது ஈக்குவல் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்லோப் காணாம போயிடும். அப்ப ஸ்லோப்பே காணாம போயிடுச்சு அப்படின்னா ஸ்லோப் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், f dash x does not exist. உங்களுக்கு நாங்க போர்ட்ல எழுதும் பொழுது பிளாக் போர்ட்ல எழுதும் போது f dash x does not existனா உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது என்ன சொல்ல வராரு டீச்சர்னு சொல்லிட்டு. பட் when you see graphically, இத பாருங்க, அந்த ஸ்லோப்பே காணும் பாருங்க. எந்த பாயிண்ட்ல 5ன்ற பாயிண்ட்ல ஸ்லோப்பே இருக்காது. இப்போ 5.1 வந்த உடனே ஸ்லோப் வர ஆரம்பிக்கும். ரெண்டு earns இருக்குது, 2 identical earns, earn 1 earn 2. இதில் கொஞ்சம் பிளாக் பால்ஸ் ரெட் பால்ஸ் இருக்குது, இதில் கொஞ்சம் பிளாக் பால் ரெட் பால்ஸ்லாம் இருக்குது நமக்கு. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பிளாக் இருக்குது, 6 பிளாக் பால்ஸ், 4 ரெட் பால்ஸ். அப்போ டோட்டலாக 10 பால்ஸ் இருக்குது இந்த ஏர்னில். இந்த ஏர்னில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் 2ல் பார்த்தீங்கன்னா 2 பிளாக் அண்ட் 2 ரெட் பால்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக 4 பால்ஸ் இருக்குது. இதான் ரெண்டு கேஸ் நமக்கு. இன்ஃபினிட் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது எப்ப சார் 3 வந்துருச்சுன்னா ரேங்க் ஆஃப் a, bயும் ரேங்க் ஆஃப் aவும் 3 வந்துருச்சுன்னா நம்ம கிட்ட எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது? 1 2 3. இதுவும் 3. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் நம்பர் ஆஃப் ரேங்க்கும் சேமா வந்துருச்சுன்னா, நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? ஒன்லி 1 பாயிண்ட்ல டச் ஆகும். இதுதான் இந்த சம்மோடைய எக்ஸாம்பிள். 1 பாயிண்ட்ல டச் ஆனாதான் நம்மளுக்கு ரேங்க் 3 வரும். 2 வந்தாலோ 1 வந்துட்டாலோ மெனி பாயிண்ட்ஸ். அதனால இந்த சம்முக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்ல நம்ம 1 பாயிண்ட்ல டச்